தேவா இல்ல. ஜீவனே உம் நாமம் ஏறெடுப்பேன். கர்த்தாவே என்னை காத்திடும் காலமெல்லாம் துதிப்பேன். தேவானே எந்தன் ஜீவனே உம் நாமம் ஏறெடுப்பேன். என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்மா திருப்தியாய் உம்மை போற்றுமே. என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்மா திருப்தியாய் உம்மை போற்றுமே. கர்த்தாவே என்னை காத்திடும் காலமெல்லாம் துதிப்பேன். தேவானே எந்தன் ஜீவனே உம் நாமம் ஏறெடுப்பேன். இக்கட்டின் காலம் நெருக்கினும் இடர்கள் பாரம் வாருத்தேனும். இக்கட்டின் காலம் நெருக்கினும் இடர்கள் பாரம் வாருத்தேனும். என் கால் தள்ளாடி போயினும் என் கால் தள்ளாடி போயினும் கர்த்தாவே தியானிப்பேன். கர்த்தாவே தியானிப்பேன். என் ஆத்மாவும் மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்மா திருப்தியாய் உம்மை போற்றுமே. கர்த்தாவே என்னை காத்திடும் காலமெல்லாம் துதிப்பேன். தேவானே எந்தன் ஜீவனே உம் நாமம் ஏறெடுப்பேன். திக்கற்று வாழ்வு சென்றாலும் தீடன் தந்தென்னை தாங்குமே. திக்கற்று வாழ்வு சென்றாலும் தீடன் தந்தென்னை தாங்குமே. வாழ்வு வறண்டு போனாலும் வாழ்வு வறண்டு போனாலும் வற்றாத ஊற்றாய் பாய்வீரே. வற்றாத ஊற்றாய் பாய்வீரே. என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்மா திருப்தியாய் உம்மை போற்றுமே. என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்மா திருப்தியாய் உம்மை போற்றுமே. கர்த்தாவே என்னை காத்திடும் காலமெல்லாம் துதிப்பேன். தேவானே எந்தன் ஜீவனே உம் நாமம் ஏறெடுப்பேன். ஆமென்.
ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுடைய விசேஷ பாடலுக்கு. இந்த வேளையில ஐயா ஜெயசேகரன் ஐயா நமது மத்தியில பேச இருக்கிறாங்க. நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு ஆண்டுடைய சத்தியத்தை கேட்போம். ஐயா, உங்களை அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறாங்க. வாழ்த்துக்கள். தேவ நாம மகிமை உண்டாதாக. அகமதாபாத் தமிழ் திருச்சபை போதகர் அவர்களுக்கும் சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதல் கூறிக்கொள்கிறேன். எனக்கு இந்த 37வது நாள்ல கேட்கலையம்மா, கேட்குதுங்களா? 37வது நாள்ல இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக கொடுத்த தருணத்துக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் கடந்து செல்வோம். மகா இரக்கமும் தயவும் நீடிய சாந்தும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பு தந்தையே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே சுவாமி நாங்கள் ஒரு திருச்சபை குடும்ப பிள்ளைகளாக கூடி சற்று நேரம் உடைய பாதப்படியில வந்து கர்த்தாவே நாங்கள் ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி அசைவாடி எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்தாவினால் நிரப்ப வேணுமா கெஞ்சுகிறோம். கர்த்தாவே பேசுகிற ஆனா இருந்தாலும் உடைய வார்த்தை அடியான் மூலமாக பகிர்ந்து கொள்ளத்தக்கதாகும். எங்களுக்கு ஒரு நல்ல எச்சரிப்பின் செய்தி கிடைக்கவும் அதன் மூலமாக எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அனுகிரகம் செய்யணுமாய் அன்பின் தந்தை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் தந்தையே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னவென்றால், எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் மற்றும் கடைசி காலமானவர்களின் நிலை, கிறிஸ்தவர்களின் மற்றும் அவர் வருகைக்காக காத்திருக்கிறவர்களின் நிலை. நாம் எல்லாரும் நம்முடைய தேவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி காத்து கொண்டிருக்கிற நம்முடைய நிலை நம்முடைய எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சற்று நேரம் சிந்திக்க போகிறோம். விசுவாசம் என்றால் என்ன என்பதை பார்க்கும்போது எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். தேவனுடைய வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. ஆதியாகமம் புஸ்தகம் என்ன சொல்றது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 27 வசனங்கள். அவர் ஒவ்வொரு நாளும் எதை உண்டாக்கினார், எப்படி உலகம் உண்டானது, உலகம் எப்படி இருந்தது, அப்படி உண்டாக்கினார். அப்படி விசுவாசத்தினால் நீதிமானாக்க அப்படி அந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அப்படி உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அவருடைய நாம மகிமைக்காக அது செயல்படுகிறது. அதே நாள்ல 6ஆம் நாள்ல அவன் மனுஷனை அவர் சாயலாக உண்டாக்கினார். அவர் சாயலான உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவருடைய நாம மகிமைக்காக அவர் உருவாக்கப்பட்டான். அவருக்கு ஒரு துணையாகவும் ஏவாளை கொடுத்தார்கள். அப்படி இருவரும் என்ன பண்ணார்கள்? அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு பழகி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்று வந்த மக்கள் ஒரு சிறு சாத்தானுடைய இடையில புகுந்ததுனால, சாத்தானுடைய ஒரு தந்திரமான காரணத்தினால என்ன செய்தார்? தேவன் கொடுத்த ஒரு கட்டளையை மீறி, அதாவது தேவன் என்ன சொன்னார்? சகல விதமான கனிமரங்களையும் படித்து எல்லாத்தையும் நடுவில் இருக்க ஒரு கனியை மாத்திரம் புதிக்க கூடாது. அதனால பாவம் நம்ம இங்க பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் கொங்கி போகுது. அப்படி இந்த விசுவாசனால அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி நீதிமான்கள் பார்க்கும்போது நம்முடைய வேத புஸ்தகத்துல என்ன சொல்றது? எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது என்ன வசனம் பார்க்கும்போது, விசுவாசனாலே நோவா தற்காலத்திலே காணப்படாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கும் வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசம் உண்டாகும்
நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்படியாகும்போது இந்த நோவா எப்படி நம்பினார்? அந்த காலத்துல மழை இல்லை, அந்த காலத்துல எதுவும் இல்லை. ஆனா தேவன் என்ன சொன்னார்? ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதுல எல்லாம் சேர்த்துக்கோ, மிருக ஜீவன்களில் நல்ல சுத்தமுள்ளவர்கள் சுத்தமில்லாதவர்கள் சேர்த்துக்கொள், இதெல்லாம் சொன்னார். நோவா 120 வருஷம் இதை குறித்து அங்க பிரசங்கம் பண்ணான். மக்கள் திரும்ப வேண்டும் என்று எல்லாம் பிரசங்கம் பண்ணி இது பண்ணாரு. ஆனால் அவர்கள் திரும்பவில்லை. ஆனா மழை வரும் என்று சொன்னார்கள். அது அந்த காலத்துல மழையை பார்த்ததில்லை, பனிதான் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய சொல்படி நோவா என்ன செய்தார்? ஒரு பேழையை உண்டு பண்ணினார். பேழையை உண்டு பண்ணி அவர் சொன்னபடி எல்லா காரியத்தையும் பண்ணினார். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள பிரவேசித்தவர்களார் நோவாவின் குடும்பத்தார் 8 பேர் மட்டுமே. அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? விசுவாசனாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்று அறியாமல் புறப்பட்டான். ஆபிரகாம் குறித்தானே சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இடத்தாரை விட்டு நான் காண்பிக் போ என்றார். அவன் படி ஒன்றும் அறியாத இடத்துல, புதியதான இடத்துல அவர் போனார். அப்படி போகும்போது என்ன ஆனது? அந்த விசுவாசனால அவர் என்ன பண்ணாரு? விசுவாசனால் கீழ்ப்படிந்து போனார் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனம் என்ன சொல்றது? விசுவாசனால் சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று தரிக்க பிள்ளை பெற்றார். சாரா அம்மாவுக்கு என்னாச்சு? 90 வயதான போது என்ன பண்ணாரு? அது அந்த இயற்கைக்கு மேல் இருந்தது. இப்ப அதோடைய திரிகளுடைய வழிபாடுகள் எல்லாம் குறைந்து போனது, முடிந்து போனது. அப்படிப்பட்ட நாளிலும் நேரத்திலும் அவர்களுக்கு ஒரு கற்பம் தரிக்க தேவன் கொடுத்தாரு பார்க்கணும். அது மாத்திரமல்ல, 28ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, விசுவாசனாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேல் மக்கள் மோசே வழிநடத்தி போனார். பின்னாலே எதிரிகள் இருந்தார்கள். முன்னாலே சிவந்த சமுத்திரம் இருந்தது. மோசையின் மூலமாக என்ன செய்தார்கள்? கோலை நீட்டின போது சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. அப்படி 2ஆக பிளந்து என்ன ஆனது? அவர்கள் வெட்டாந்தரையை கடந்து போனது போல கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்பேற்பட்ட பார்க்கும்போது இவர்களுடைய விசுவாசம் அசைக்க முடியாத நன்மையா இருந்தது. அப்படி அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையினால அவர்களுடைய கிரியின் பயன் விசுவாசம் நடந்தார்கள். ஆபிரகாம் விசுவாசம் நடந்தான். நோவா பேழையை கட்டினார். இப்பேற்பட்ட அந்த விசுவாசனால அவர்களுடைய அவர்களுடைய கிரியின் பலன் என்னது? கீழ்ப்படிதல், நம்பிக்கை. யோபின் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது? யோபுக்கு எல்லாமே போனது. சாத்தானுடைய சோதனையால தன்னுடைய குடும்பம், பிள்ளைகள், சொத்து, பந்து, மிருக ஜீவன்கள் எல்லாமே போனது. ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? கடைசி வரைக்கும் தன்னுடைய விசுவாசத்துல நான் நிலைத்திருந்தார். அவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் காணப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட இருக்குது? விசுவாசனால் நீதிமாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாயிருக்கிற கலாத்தியர் 3:24 பார்க்கும்போது, விசுவாசனால் நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிறதா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நாம் அந்த வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல பார்க்கலாம், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவருடைய விசுவாசம். தானியேல் 3:11 பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு? தானியேல் 3:11 பார்ப்போம். தானியேல் 3:11 என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். எவனாயிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூழின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவுக்கு கட்டளை பிறந்ததுன்னு பார்க்கிறோம். அப்படி என்ன பண்ணாங்க? இங்க 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது, சாத்ராக், மேஷாக், ஆபேத் என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி எம்முடைய கைக்கும் விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும்
நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆகவே பாருங்க, அக்கினி சூளை அப்படிப்பட்ட நிலையில என்ன ஆகுது? அவங்க விசுவாசத்தினால என்ன பண்ண, தேவனை நம்பி என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எரிகிற அக்கினி சூளையில போடப்பட வேண்டிய உத்தரவு பிறந்த போது கூட அவர்கள் அந்த பொருத்திலே பணிந்து கொள்ளவில்லை. என்ன செய்தார்கள்? எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த விதமான விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நமக்கு சோதனைகள் இடையூறுகள் வரும்போது அப்படியே விசுவாசத்தினால என்ன அவர்கள் தேவனை நீதியை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்து நீதிமான் எப்படி நீதிமான் பார்க்கும்போது நம்முடைய தியானத்தை எசேக்கியேல் புஸ்தகத்தில் கொண்டு போவோம். எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 18:9 என்ன சொல்லுது? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் கட்டளையில் முன் நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானால், நீதிமான் என்ன செய்வான்னா கட்டளைகளை கைக்கொண்டு உண்மையா இருக்கணும். தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது என்ன பண்ணா அவர் நீதிமானாக, அவன் தான் நீதிமான் என்று சொல்ல முடியுது. அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற அட்வந்து விசுவாச பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்பிக்கையே இருக்கிறோம்? அந்த நம்பிக்கை இந்த அசரியா இனம் அவர்களுக்கு இருந்த அந்த 3 நண்பர்கள், 3 இருந்த நண்பர்கள் நமக்கு இருக்கிறதா? நாம் சோதித்து பார்ப்போம். நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு சோதனை, அந்த விதமான ஒரு சோதனை நாம் வரும்போது நாம் எப்படி இருப்போம்? நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? நம்முடைய அட்வான்ஸ் சபையில நாம் நம்முடைய இந்த வேதத்துல நம்ம எதை குறிப்பிடுறோம்னா லவேதிகேயா சபையாக நம்மை ஒப்பிட்டுக் கொள்கிறார். எப்படி கடைசி கால சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வருகைக்காக காத்துள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது லவேதிகா சபையாக நம்மை நோக்கி வேதம் எச்சரிப்பது என்ன பார்க்கும்போது, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் என்ன சொல்கிறது? வசனம் 14-18 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-18 வசனம் என்ன சொல்கிறது? லவேதிகா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமன் என்கிறது சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிராயிருந்த இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபைக்க தடுத்தவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறது அறியாமல் நான் ஐசுவரிவான் என்றும் திரவே சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் என்று சொல்லுகிறபடியால் நான் ஐசுவரனாகும்படி நெருப்பிலே பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடைக்கும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடுவோம் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இந்த அட்வந்து பிள்ளைகளை என்று சொல்லிக் கொடுக்கிறோன்னா நம்முடைய விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம்? குளிரும் இல்லை அனலும் இல்லாமல் இருக்கிறோமா? வசனம் என்ன சொல்றது? ஒண்ணு குளிராயிரு அல்லது அனலாயிரு. வெதுவெதுப்பா இருந்தால் தேவன் என்ன பண்ணுவா? வாந்தி பண்ணி போடுவேன். அரைகுற விசுவாசம், நம்மிடத்துல அரைகுற விசுவாசம் இருக்கிறதா? அப்படி அரைகுற விசுவாசம் இருந்தால் அது நமக்கு பயன்படாது. சந்தேக விசுவாசம், தேவன் மேல ஒரு சந்தேகம், நடக்குமா நடக்காதா, இது செய்யணும், அது மாத்திரம் இல்லை. அவ்விசுவாசம் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவார். நாம் என்ன நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் வருகைக்காக ஆயத்தமுள்ள விழிக்கொள்வர்களாக இருக்கிற நாம் என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் நிலை இருக்கணும். நாம் என்ன பண்ணணும்? அனலா இருக்கணும். அனலா இருந்தாதான் தேவன் நம்மை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நிர்வாக்கியமும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நிர்வாணியா இருக்கிறோம், நிர்பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம், பரிதபிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்.
அது மாத்திரமல்ல, தரித்திரனாகவும் குருடனாகவும் இருக்கிறோம். எந்த விதத்துல நிர்வாணியா இருக்கிறோம்னா, நாம் பரிசுத்தர் இன்னும் பரிசுத்தத்தை நாம் பெறப்படாதவர்களாக இருக்கிறோம். நாம் அந்த அஹ், கல்யாண விருந்துக்கு போனவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அதை பாருங்க, இயேசுக்காக கடவுள் கல்யாண விருந்துக்கு அந்த மணவாளனை எதிர்பார்க்கறதுக்காக எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக போன 10 கனிகளை குறித்து பார்க்கிறோம். அதுல 5 கனிகள் தான் என்ன பண்ணாங்க, ஆயத்தமா இருந்தார்கள். ஆயத்தமா இருந்தது அவர்களுடைய அவர் வரும்போது அவர்கள் என்ன பண்ணார், அவர் மணவாளனோடு சேர்ந்து அந்த மணவறைக்குள் பிறந்த மணவாளனுடைய இதுக்குள்ள போனார்கள் பார்க்கிறோம். மற்ற 5 கன்னிகள் என்ன பண்ணாங்க, மணவாளன் வரும் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் தூங்குனாங்க, அவங்களும் தூங்குனாங்க. மணவாளன் வருகிறாங்கங்கும்போது இந்த 5 உற்சாகத்தில் எழுந்தாங்க. அவர்கள் பாத்திரத்துல எண்ணெய் இருந்தது. எண்ணெயில இருந்தது விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசமாகிய எண்ணெய் அது பரிசுத்தமா இருந்தது. அதனால அவர்கள் என்ன பண்ணார்கள், மணவாளனோடு போனார்கள். அப்படி மணவாளன் அந்த பரிசுத்தம், அந்த எண்ணெய் விசுவாசம் பரிசுத்தம் இல்லைன்னா நாம வாழ்க்கைக்கு நாம் போக முடியாது. அந்த 10 கனிகள்ல 5 கனிகள் ஏமாற்றம் அடைந்து வெளியே வந்து எண்ணெய் வாங்கிட்டு வரும்போது கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டது. அவர்கள் கதவை தட்டும்போது என்னது, உங்களை நான் அறியேன். அப்படியானால் நம்மையும் அறியேன் என்று சொல்வதற்கு அந்த நிலையில் இருக்காம வரைக்கு நம்மை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நம்மிடத்திலே விசுவாசம் நிலைத்திருக்கணும்னு பார்க்கிறோம். அப்படி நாம அது மாத்திரமல்ல, நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் என்ன பண்றோம், பரிதவிக்கப்படுவர்களாக இருக்கிறோம். நாம் என்ன பண்றோம், தரித்திரா இருக்கிறோம், குருடனா இருக்கிறோம். ஏன்னா இன்னும் நம்முடைய ஆவி கண்கள் திறக்கப்படலை. மனக்கண் நல்லா திறந்தப்படத்தான் தேவனுடைய செயலை எப்படி, தேவனுடைய வார்த்தை எப்படி, தேவனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி நடக்கிறது, நம்ம எந்த இடத்துல கொண்டு போகிறது, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், இன்னும் என்னிடத்துல என்ன குறை உள்ளது, அந்த குறையை நான் நிவர்த்தி செய்கிறேனா என்ற நிலை நான் இருக்கும். நாம் நாம் எனக்கு ஒரு குறை இல்லை, எல்லாம் எனக்கு நல்லா இருக்குது, ஒன்று சொல்ல என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆலயம் சேர்கிறோம், தசமம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஒரு நாளை ஆசரிக்கிறோம், ஞானமுழுக்கு பெற்று விட்டோம். அவர் வருகையின் போது என்னை அழைத்து கொண்டு வர அந்த நம்பிக்கையில இருக்கிறோம். அப்படி இருக்க முடியாது. அவர் விரும்பும் பரிசுத்த ஆவியின் கிரியை நம்மிடத்தில் காணப்பட, அவர் விரும்பும் பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படணும். அது மாத்திரமல்ல, நாம் புடமிட போகும்போது நம் நிலை எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். பொன்னை புடமிடுவது போது எதுக்காக பொன்னை புடமிடுகிறார்கள் என்று பார்க்கும்போது, அதில் உள்ள களிம்பு நீங்குவதற்காக, அதுல சுத்த பொன்னாக அது மாறுவதற்காக அது நெருப்பிலே இடப்படுகிறது. அது போல நம் நிலவை எப்படிப்பட்டதா இருக்கு, நாம் இந்த நெருப்பிலே இட்டு நாம் புடமிட போகுது நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய நிர்வாணம் நீங்கி நமக்கு வெண்வஸ்திரம் தடுத்து கொள்ள முடியுமா, நாம் சிந்திக்க வேண்டும். கடவுளின் பிள்ளைகளுக்கு உலகத்தின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உள்ளது. ஏன்னா கடவுளின் பிள்ளைகள் கடவுளுக்குரிய வழியிலே நடப்பார்கள். கடவுளுக்குரியவர்கள் வேதம் வாசிப்பார்கள், நிற்பார்கள், பயபக்தியா இருப்பார்கள், பரிசுத்தமான ஜீவியம் காத்துக்கொள்வார்கள். அவர் நடந்தது போல தானும் நடப்பார்கள். உலகத்தின் பிள்ளைகள் அப்படி இல்லை. உலகத்தின் பிள்ளைகள் மனம் போன்றார்கள். கர்த்தரை நம்பி உண்மை உள்ளவர்களுக்கு அசைக்க முடியாத விசுவாசிகளிடம் எதை பார்க்க முடியும்னா, வெளிச்சம் காணப்படும், பிரகாசம் காணப்படும், பிரதிபலிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யணும். அப்படி கிரியை செய்ய போது என்ன ஆகுது, கிறிஸ்து நம்மில் வாழ நாம் ஞான முழுக்கு பெற வேண்டும். எப்படியானால் அவருடைய வெளிச்சம் நம்மிடத்தில் பிரகாசிக்கணும், அவருடைய தன்மை நம்மிடத்துல காணப்படணும், நம்முடைய கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்யணும், நம்மை அர்ப்பணிக்கணும், ஞான முழுக்கு பெற வேண்டும். ஞான முழுக்கு எப்படியா, ஏற்கனவே ஞான முழுக்கு பெற்றுட்டேன் என்று சொல்லும்போது நாம் தண்ணீரினால் மட்டும் ஞான முழுக்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் என்ன கூறுகிறார்கள், பரிசுத்த ஆவியினால் ஞான முழுக்கு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினால் ஞான முழுக்கு பெற வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியினால் ஞான முழுக்கு பெற்றவர்கள் இந்நிலை பார்ப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1 1
அப்போஸ்தலர் 1:4 வசனங்கள். அப்போஸ்தலர் 2:1-4 வசனங்கள். அப்போஸ்தலர் 2:1-4 வசனங்கள். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமுனைப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தின் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் அங்க பெந்தைகோஸ்து நாள்ல அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தார்கள். ஒருமனப்பட்டு மற்றவர்கள் ஒரு இடத்துல கூடி என்ன பண்ணார்கள்? இதே அப்போஸ்தலர்கள் அந்த சீஷர்கள், கிறிஸ்துவின் சீஷர்கள் என்னுடைய அந்த சிலுவை மனத்தை என்ன பண்ணாங்க? எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. பேதுரு தூரத்துல இருந்தாரு. பேர்பட்ட நிலையில் இருக்கும்போது இங்க அப்போஸ்தலர் அந்த காலத்தில் அவர்கள் வல்லமையா ஊழியம் செய்ய முடியல. அவருடைய மரிப்புக்கு பின்பாக இந்த அப்போஸ்தலர் பலமான கிரியைகள் செய்தார்கள். அப்படி பலமான கிரியைகள் செய்வதற்கு என்ன காரணம்? பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் மேல் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தபடி அவர்கள் நடந்தார்கள் பார்க்கிறோம். மன்னிக்கணும், கொஞ்சம் இருங்க. ஐயா வீடியோ ஆஃப் ஆயிருக்குங்க. வந்துடுங்க. வந்துருச்சுங்களா? அப்போஸ்தலர்கள் அப்படி வரும்போது என்ன ஆனதுன்னா அவர்கள் என்ன பண்ணார்கள்? உற்சாகமாக ஊழியம் செய்தார்கள் பார்க்கிறோம். அநேகர்கள் ஞானஸ்நானங்களுக்கு பெற்று தேவனுடைய சபையில சேர்க்கப்பட்டார்கள் பார்க்கணும். ஆகவே நாம் என்ன செய்யணும்னா ஆவியினால் நிரப்பப்பட்டுதான் தைரியமாக வல்லமையாக அவர் ஊழியம் செய்தார்கள் பார்க்கிறோம். அப்படியே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சபையை பரிசுத்த ஆவியினால் ஞான முழுக்கு பெற்றால்தான் நிலையான ஸ்திரத்தன்மைக்கு நல்ல செல்ல முடியும். நாம் மாத்திரமல்ல, நம் சபையும் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவினால் ஞான முழுக்கு பெற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவினாலே ஞான முழுக்கு பெற்றால்தான் அவர் சொன்னபடி நாம் என்ன பண்ண முடியும்? நிலையான ஸ்திரமான நிலையில நாம் இருக்க முடியும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபை மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். நாம் விசுவாசர் பிள்ளைகள் நிலைத்திருக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். இன்னும் நம்முடைய நிலையில பார்க்கிறோம். இப்ப இந்த ஜூம் இணைப்புல கூட 40 நாள் மீட்டிங்ல இப்ப 37 நாள் வரைக்கும் நடக்கிறது. எத்தனை விசுவாச பிள்ளைகள், எத்தனை இங்க ஜூம்ல இணைந்திருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, தேவனுள்ள பற்று எப்படி இருக்குது, நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நாம் யாரையும் குறை சொல்றது இல்லை. நம்முடைய அட்வான்ஸ் பிள்ளைகளுடைய நிலையை நான் சொல்றேன். எப்படி இருந்தால் நாம் இன்னும் அவர் வருகைக்காக காத்திருக்கிறவர்களா இருக்கிறோமா? ஏன்னா அவர் இன்னும் அவர் வருவார். இன்னும் எங்க தாத்தா காலம், பாட்டி காலம், முப்பாட்டம் காலம் எல்லாம் இருந்து சொல்லிட்டு வர்றாங்க. இன்னும் என்னுடைய காலம் கொடுங்க போகுது, இன்னும் அவர் வரல. இல்ல, ஏன் அவர் வர தாமதப்படுத்துகிறார்? ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவர் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கிற நிலையில என்ன பண்ணும்? அவர் ஒவ்வொருவருக்காக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தன்மையோட தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் நினைச்சா எப்போ வேணா வர முடியும். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. அட்வந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, பிரஜாதியார் இவர்களை கொண்டு மற்றவர்களை தொழுது கொள்வர்களும் கூட இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வருகைக்காக அவர் ஆயத்தமுள்ள விழிப்போடு இருக்கணும், அவரை எதிர்நோக்கணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அவர் தாமதப்படுத்துகிறார். ஆகவே தாமதப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் ஏனோ தானும் மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசி என்ன எழுதுகிறார் பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது மல்கியா 3 வசனம். மல்கியா 3 வசனம் என்ன சொல்றது? 1 முதல் 4 பார்க்கணும். மல்கியா 3 1 முதல் 4 மல்கியா தீர்க்க என்ன சொல்கிறார்? இதோ
நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வர்றதுக்கு முன்னால நான் அவரை தூதனை அனுப்புகிறேன். அப்படி தூதனை அனுப்புவது அவர் என்ன பண்றார்? வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி யோவான் ஸ்நானகன் அந்த கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணினாரோ அது போல இங்க தூதன் என்ன பண்றாரு? இங்க ஆயத்தம் பண்ணுவார் என்று மல்கியா தீர்க்க சொல்கிறார். அவர் வரும்போது என்ன பண்ணுவார்? அப்பொழுது தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். நம்முடைய சபைக்கு வருவார். அந்த சபை வரும்போது என்ன சொல்றது? ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? அவர் நம்மை பண்ணுகிறார். அப்ப வரும்போது நாம என்ன பண்றோம்? நம்மை புடமிட்டு இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் பரிசுத்தமாக்கதான் அப்படி கொண்டு வருகிறார். அக்னியை புடமிடுகிறார். வண்ணாருடைய சவுக்காரத்தை போல வெண்மை ஆக தக்கதாக அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரத்துக்கு சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாகும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்று பார்க்கிறோம். அப்படி புடமிடும்போது நமக்கு சில வேதனைகள் வரும், சில கஷ்டங்கள் வரும். அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொன்னை புடமிடும்போது தான் அது சுத்த பொன்னாக விளங்குறதுன்னு பார்க்கிறோம். அப்படி நம்மை இன்னும் நம்மளுக்கு சோதனைகள் இடையூறுகள் எல்லாம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பிரகாசம் உள்ளது அந்த சோதனையிலிருந்து ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு பார்க்கிறது. அப்படி அவர் காயத்தை நட வேண்டும்னா நாம் என்ன பண்ணணும்? பிரகாசம் உடையவளாக இருக்கணும், வெண்வஸ்திரம் தரித்தவளாக இருக்கணும். அவர் வரும்போது எதிர்கொண்டு நாம் நிலை நிற்போமா? அந்த வெண்வஸ்திரம் தரிப்பதற்கு நாம் பாக்கியமுள்ளவராக இருப்போமா? நாம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்க கடவோம். வருகைக்கு முன்பாக புடமிடுதல் என்பது சுத்திகரிக்க நடைபெறும். அந்த உலக பிரகாரமான உணர்வுகள் நீங்கி பாவம் கழுவப்பட்டவர்களாக அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் ஞான முழுக்கு பெற்று கிறிஸ்துவின் நீதியை பெற்று மாத்திரமல்ல நீதிமானாக்கப்படுகிறோம். அனுதினமும் நாம் என்ன பண்ணணுமா? ஞான முழுக்கு பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவினால் ஞான முழுக்கு பெற வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செய்கையிலே நாம் நம்முடைய பாவ ஜீவியத்துல நாம் நடக்க வேண்டிய காலம் வந்துருது. தவறி நாம் என்ன பண்றோம்? தவறுதலான செய்கிறோம். அது பாவ மன்னிப்புக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அனுதினமும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது நாம் நீதிமன்றாக்கப்படுவதற்கு நாம் பிரியப்படுகிறோம் இருக்கிறார். E.G. White என்ன சொல்கிறார்கள்? பரிசுத்தாவினால் திருமுறுக்கு பெற்ற பின்பு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை போது விசுவாசனால் முதிர்ச்சி பெற்று நீதிமானாக்கப்படுவோம். அனுதினமும் நாம் என்ன செய்யணுமாமா? திருமுழுக்கு பெற வேண்டும். அப்படி பெற்ற பின்னதான கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு என்ன 2ஆம் வருகையின் போது விசுவாசத்தினால் முதிர்ச்சி பெற்று நீதிமன்றாக்கப்படுவோம். அந்த நிலைக்கு நாம் என்னப்படுவோம் என்றால் நாம் இன்னும் நாம் புடமிடப்படணும். அவர் வருகைக்கு நாம் காத்திருக்கணும். உன்னை புடமிடுகிறது போல அவர் என்ன பண்றார்? நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். நாம் புடமிடும் போது சில கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வரும். அப்படி வரும்போது நாம் அதை சகித்து நம்மை அவர் பரிசுத்தமாக்குவதற்கு தான் நம்மை புடமிடுகிறார். எல்லாரையும் புடமிடுகிறது இல்லை. நாம் அவரை நம்பி அண்டி சார்ந்து இருக்கிற பிள்ளைகளை அவர் புடமிடுகிறார். புடமிட்டு கொண்டு எதற்காக? நம்மிடத்துல களிம்பு நீங்கணும், நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக எதிர்கொண்டு அழைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு பெற்றால் மட்டுமே நாம் நமது சபை விசுவாசத்தில் பூரணப்படும். அப்படி பூரணப்படும் போது அவர் வருகைக்காக ஆவலுடன் புத்தியுள்ள 5 கன்னிகளை போல ஆயத்தமாக இருப்போம். நம்முடைய தீவட்டிகளிலே என்ன இருக்கும்? எண்ணெய் இருக்கும், எண்ணெய் நிறைய இருக்கும். அந்த வெளித்த தூங்கி இருந்தாலும் அவர் வருகையின் போது எழுந்து அந்த நம்முடைய அந்த தீவட்டிகளை நாம் வெளிச்சத்தில் கொண்டு பிரகாசித்து அவருடைய மணவாளனை வருவதற்கு நாம் என்ன ஆயத்தமாக இருப்போம். ஆயத்தம் என்னும் தலைக்கு நாம் பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
நம்மிடத்துல பரிசுத்த ஆவியின் எண்ணெய் காணப்பட வேண்டும், நிரம்பி இருக்க வேண்டும். அரைகுறை இருந்தா அந்த மற்ற 5 கண்ணுகள் போல எண்ணெய் குறைந்து போனதனால் அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள், கதவு மூடப்பட்டது. நாம் அப்படிப்பட்ட நிலையில நாம் இருப்போமேயானால் நம்முடைய நிலையை குறித்து நாம் சிந்திப்போம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சபை, நம்ம சபை விசுவாச பிள்ளைகள் அனைவரும் இவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்போமேயானால் அவர் வருகைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தணும், நம்மை தூய்மைப்படுத்தணும். அவர் வாக்குப்படி நாம் சொல்படி நாம் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. அவர் நம்மை, நமது விசுவாசத்தை, வெள்ளியை தங்கத்தை நெருப்பில் இட்டு புடமிடவும் போகுது. நாம் சுத்திகரிப்புக்கு சுத்த பொன்னாக இருந்தால் தான் மாத்திரம் நமக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அப்படி வெண்வஸ்திரம் இல்லாம நாம வெளியே போக முடியாது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே நாம் என்ன பண்ணணும், அந்த வெண்வஸ்திரம் தடுப்பதற்கு நாம் என்ன பண்ணணும், தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். இப்பவே நாம் ஆயத்தப்படுத்தணும். இந்த உலக ஜீவியத்துல நாம் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போவது ஒன்றும் இல்லை. நமக்கு முக்கியமான நம்முடைய மன்னா எது, அனுதின மன்னா எது? வேத வாசிப்பு, ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபித்தல், கூடி ஜெபித்தல். ஆகவே இந்த விதமான காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் ஈடுபடுவோம். ஆனால் நமக்கு வரும் துன்பங்கள், இடையூறுகள் எல்லாருக்கும் தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார், ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள கர்த்தரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனை இங்கு அனுப்பி அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு நம்முடைய அவருடைய நல்ல ஒரு பரிசுத்த ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு அவர் வருகைக்காக நாம் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிற பிள்ளையாக இருக்குவதற்கு நம்முடைய ஜீவிதம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் வருகையின் போது நாம் அழைக்கப்படுவோம். உண்மையும் உத்தமும் ஞானமுடுக்கு பெற்றவர்களாக இருந்து பரிசுத்த ஜீவிதம் செய்தோமானால் நாம் வருகையின் போது அழைக்கப்பட்டு அவருடன் செல்ல மறுரூபமாக்கப்படுவோம். நிலையான விசுவாசம், பரிசுத்த ஆவியினால் ஞானமுடுக்கு, பரிசுத்த ஜீவியம், வெண்வஸ்திரம் ஆகிய வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம். இவற்றை பெற்றுவதற்கு நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். தேவன் உங்களையும் சபை விசுவாச எல்லாரையும் ஆசீர்வதித்து நாம் அவர் வருகைக்காக விசுவாசத்தோடு ஞானமுழுக்கு பெற்று பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வெண்வஸ்திரத்துக்காக நாம் ஆயத்தமாக இருப்போம். அந்த ஆயத்த நிலையிலே தேவன் நாம் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அந்த விசுவாச ஜீவித்தில் நாம் நிலைத்திருந்து நீதிமன்றாக்கப்படுவதற்கு அவர் நமக்கு உதவி புரிவராக. இந்த தருணத்தை கொடுத்த திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் போதகர் பிரபு அவர்களுக்கும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். ஆமேன். நல்ல ஒரு சத்தியத்தை வழங்கிய ஜெயசேகரன் ஐயா அவர்களுக்கு அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம நன்றியா அப்படியாக நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர்களாக நம்ம உறுதிப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை பலப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் அனுமதிக்கிறார் என்பதை நாம் மறுபடியுமாக நம்ம ஆண்டவருக்குள்ளாக, ஆவிக்குள்ளாக தேவன் வளர உதவி செய்வாராக. இந்த வேளையில 2 ஜெபங்களை ஏறெடுப்போம். ஐயா ஜெயசேகரன் ஐயா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நமது மத்தியில் இருக்கும் ஆரோக்கியநாதன் மூப்பர் ஆரோக்கியநாதன் ஐயா அவர்களை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக எல்லா அகமதாபாத் தமிழ் திருச்சபைக்காக, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காக, சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும், இன்னும் ரசிக்கப்படாத அநேகரை சந்தித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் ரசிக்கப்படுவதற்கும், அதே போல விசேஷமாக இந்த நவம்பர் 3ஆம் தேதி தமிழ் திருச்சபை சேர்ந்து டாக்டர் இசாந்த் அவங்களோடு சேர்ந்து ஒரு ஹெல்த் கேம்ப் வச்சிருக்கோம். அந்த ஹெல்த் கேம்புக்காகவும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஆறுமுக ஐயா அவங்களுக்கு தொடர்ந்து பரிபூர்ண சுகம் கிடைக்கிறதற்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். அதே போல சகோதரி ஜான்சி ஜெய்பால், அதே போல எழுப்புதலுக்காக அவனுடைய அந்த பரிசுத்தாவை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவனுடைய பாதத்தில் நாம் ஜெபிப்போம். ஐயா ஜெபிப்போம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. எல்லா நன்மைகளுக்கும் இந்த பரிசுத்தமாவின் சாயங்கால வேளையில தேவரீர் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி மாலை நேரத்தில் சபை விசுவாச பிள்ளைகளாகி நாங்கள் கூடி கர்த்தாவே சன்னிதானத்தில் வந்து கர்த்தாவே நாங்கள் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும்,
எப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும், உடைய வருகைக்காக நாங்கள் இந்த நிலையில காத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் விசுவாச ஜீவிதம் எப்படிப்பட்ட இருக்கிறது, நாங்கள் உலகத்தாரா அல்லது தேவனுக்குரியவர்களா என்பதை சிந்திக்கக்கூடிய சிந்தை எங்களுக்கு தந்தீர். நாங்கள் இன்னும் இந்த பரிசுத்த ஆவியினால் ஞானமுழுக்கு பெறாதவர்களாக இருந்தால் சுவாமி தேவரீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தொட்டு எங்கள் பரிசுத்த ஆவியை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் அட்வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த நிரப்பி கர்த்தாவே பரிசுத்தாவினால் ஞானமுழுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக வெண்வஸ்திரம் பெற்றவர்களாக உண்மை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் திடப்படுத்தும். கர்த்தாவே சபை விசுவாசங்களை ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும் குறையில் நிறைவாக்கித்தாகும். விசுவாசமாக இன்னும் கர்த்தாவே இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், சத்தியத்தை வெறுக்கிற பிள்ளைகள், சத்தியத்துக்கு செவி சாய்க்காத பிள்ளைகள், கண்ணிருந்தும் காதிருந்தும் கேளாமலும் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நினைக்கிறோம். கர்த்தாவே நீர் ஜீவனுள்ளவர், சகலத்தை உண்டாக்கினவர், சர்வலோக நியாயாதிபதி, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்கள் பாவங்களுக்கு சுத்திகரிக்கிற பரிகாரி, எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்டு கர்த்தாவே எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இருக்கிறீர். அந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் செல்வதற்கு பாத்திரமான இருக்க வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கருவுக்கிறோம். இங்கே சபை கூடியிருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் குடும்ப ஆசீர்வதியும், போதகரை ஆசீர்வதியும், அவர் செய்யும் ஊழியத்தையும் ஆசீர்வதியும், மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இன்னும் கர்த்தாவே ஆழமான சத்தியத்தை இன்னும் எத்தனையோ இடத்துக்கு செல்லாத இடங்களுக்கு சத்தியம் விதைக்கப்படணும் சுவாமி. அதுக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்தும். பிள்ளைகள் வாலிபர்களை நீர் பலப்படுத்தும், திறப்படுத்தும். வயோதிகளோடு கிருபின் கரம் இருக்கட்டும். இன்னும் கர்த்தாவே வியாதியின் படுக்க இருக்கிற பிள்ளைகளுக்காக நினைக்கிறோம், வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நினைக்கிறோம், இன்னும் பின்தங்கிய பிள்ளைகளுக்காக நினைக்கிறோம், விசுவாசத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்காக நினைக்கிறோம் சுவாமி. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நாங்கள் உங்கள் வருகைக்காக விழிப்போடு எச்சரிப்போடு அந்த 5 புத்தியுள்ள கனிகளை போல் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இன்னும் ஜெபிக்க கேட்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளை தேவை சந்தியும். அந்த ஜான்சி மகளுக்காக நினைக்கிறோம், இந்த குடும்பத்து பிள்ளைகளை தேவைகளை சந்தியும். இன்னும் கர்த்தாவே இன்னும் அநேக ஜெபிக்க கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஏற்று நேர்வல் விண்ணப்பங்களுக்கு ஏற்று பதிலளியும். உங்களுடைய கிருபை, உங்களுடைய வழிநடத்தல், உங்களுடைய சமாதானம் எப்படி இருக்கட்டும். நாங்கள் வருகை மட்டும் உண்மை நம்பி உண்மை சார்ந்து விசுவாசத்தில் எழப்பட்டு நிலைநிலிருந்து இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த நிரப்பி வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமாய் அன்பின் ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் தந்தையே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெயிப்போம். மகா உன்னத்திலே வாசம் செய்கிறீங்க நல்ல வல்ல தகப்பனே. இந்த நல்ல மாலை நேரத்தினாலே 37 நாட்களாய் இந்த 40 நாள் கூட்டத்தை நடத்தி மிகுந்த ஆசீர்வாதமாக கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தி வருவதற்கு ஆமக்கு நன்றி செலுத்தும். ஒவ்வொரு தலைப்பிலும் நீர் நியமிக்கப்பட்ட நமது பிள்ளைகள் கர்த்தாவே சாட்சியோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட நீதியின் பாதை கடைசி காலத்தை தலைமுறைக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்கு ஆமக்கு நன்றி செலுத்தும். மணிநகர் திருச்சபை இதை ஒரு ஆசீர்வாதமாக, விசுவாசமாக, நம்பிக்கையோடு கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜெப விண்ணப்பங்கள் வைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் உமது காருண்ய கிருபையினாலே நாங்கள் வைக்கிறோம். நீர் இதை அனாதி தீர்மானால் தெரிந்து கொண்டு இந்த சபையை கர்த்தாவை வளர்த்தி கொண்டு வருவதற்கு ஆமக்கு நன்றி செய்யணும். அநேக பேரை கர்த்தாவை இந்த சபை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக அவிசுவாசிகள் இருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேக விசுவாசத்திலே நிரம்பி கர்த்தாவே தோய்ந்து போன, மறந்து போன, இழந்து போன விசுவாசிகள் உண்டு ஆண்டவரே. அந்த குடும்பங்களை இந்த குடும்பம் சந்திக்கத்தக்க இந்த சபை வளர்ந்து ஓங்கி அந்த மணிநகர் அகமதாபாத்ல கர்த்தாவை சாட்சியா செயல்படத்தக்க நீ கிருபை தருவே நாங்கள் விசுவாசியம். இதுல இணைக்கப்பட்டிருக்க எல்லா பிள்ளைகளையும், இந்த இணைப்புல கர்த்தாவை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஜூம்ல நான் வர வேண்டும் என்று தீர்மானித்து திட்டம் கொண்டு ஆயத்தப்பட்டு வந்த பிள்ளைகளை கடைசி காலத்தின் தலைமுறையாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து விசுவாசத்தின் பாதையில நடத்தும்படியா நான் காப்பேன். மழையை காணாத நோவா எப்படி பேலை உண்டாக்கி ரட்சிப்பின் பாதையில கடந்து சென்றாரோ அதே போல கர்த்தா வருகையின் அனுபவம் என்னென்று தெரியாமல் இருக்கு எங்களுக்கு நீர் வருகையின் ஆசீர்வாதத்தை கொண்டு நாங்கள் அந்த மாபெரும் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லத்தக்க நீ கிருபை தருவி நம்ம அருமையான செய்தி கொடுத்த ஐயாக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர் குடும்பத்தை நீ பலப்படுத்தும். இந்த நாட்களிலும் தன்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தன் வேலைகளையும் நேரங்களையும் ஒதுக்கி
குடும்பத்தோடு கூட வந்து இந்த இளையத்திலே கலந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்தணும். விசேஷமாக 3ஆம் தேதி நடக்க போகிற இந்த கூட்டத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த கூட்டத்தை நீ ஆசீர்வதியும். இந்த கூட்டத்தின் பலன் கர்த்தாவே சமத்தை இருக்கட்டும். உமது கிருபை மாபெரும் ஆசீர்வாதமாய் வெற்றிகரமாய் செய்து முடிக்கத்தக்க மச்சாங்களுக்கு நிச்சயமாடிங்க தகப்பனே. அநேக பேர் வியாதி படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் கஷ்டத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் இப்படியாப்பட்ட நல்ல மருத்துவ துறையின் ட்ரைனிங் கிளாஸை கருத்தை எடுக்கத்தக்கும் அதுல இருந்து அநேக பேர் பயன்படவும் நீ கிருபை தருவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்க தலை குனிந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த வியாதி படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளும் வயதர்களும் வாலிப பிள்ளைகளும் இளைஞர்களும் சபை போதகர்களும் சபை மேய்ப்பர்களை கர்த்தாவே ஆசீர்வதித்து உமது கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் சாட்சியோடு கூட உமது சம்பளத்தில் நாங்கள் கேட்டதே எங்களுக்கு நீ அப்படியே கொடுத்திருக்க ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன தேவன். இது இந்த நாளில் மணிநகர் திருச்சபைக்காக நாங்கள் கேட்கிறோம். இறங்கி உமது கிருபை வலியமாக வெல்லப்பட்டு ஆண்டவரே வந்து செய்த எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதியும். இன்று 38, 39, 40 நாள் இன்னும் 3 நாள் கூட்டத்தை இதை நீ விவிதம் ஆசீர்வதித்து கர்த்தாவே உமது கரம் இருந்து பலப்படுத்த முடியாது. நாங்கள் எங்களுக்கு ஏதாவது குறைகள் தரைகள் இருந்தால் எங்களை மன்னித்து நீ இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமும் ஐக்கியமும் நாம் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதா. ஆமென். இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. விசேஷமாக ஊட்டியிலிருந்து நமது மத்தியில பேசிய ஐயா ஜெயசேகரன் அவர்களுக்கும் அதே போல ஜெபத்தை எடுத்த ஆரோக்கியநாதன் ஐயா அவர்களுக்கும் விசேஷமா இன்னைக்கு